அதில் 176 பேஜ் இருக்குது மொத்தம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா அதை 10 டெஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டோம். பிரிக்கும் போது பார்த்தோன்னா சராசரியாக வந்து ஒரு டெஸ்ட்டு பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதனால் ஆன்லைனில் ஆஃப்லைனில் புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரிலாம் நம்ம முன்னெடுப்புகள் எடுக்கலாம், எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சார் நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தானேங்க சார்? ஆமாம் சார். அதாவது வரக்கூடிய பிசி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேகன்சியோட வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு குவாலிட்டியாக அந்த கிளாஸ் வந்து கொண்டு போன பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கிளாஸோட சேர்த்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த கிளாஸஸ் வந்து முழுக்க நம்முடைய காம்போ புக்கை வச்சு நடத்த போகிறோம். ஸோ ஏன் இந்த காம்போ புக் அப்படின்னா, இந்த காம்போ புக்கில் வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஸ்கூல் புக்ஸு அது போக எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்படுற எல்லா தகவலுமே இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக வந்து டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதிகப்படியாக வெளியிருந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ போலீஸும் கேட்க மாட்டாங்களான்றது வராது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 10% வெளியிருந்து போகும். ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியே நம்ம இந்த புக் இந்த ஒரு செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸ் நடத்த போகிறோம். டெஸ்ட்டு பேட்ச் எல்லாமே இந்த புக்கை வச்சு நடத்த போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது போக இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அண்ட் இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷனல் என்ன பண்ண போகிறோம், கிளாஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு கிளாஸ் வந்து டெஸ்ட் பேட்ச்சு, டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி சர்க்கிள் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஃப்லைன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சார் இப்போ சொல்லுவாங்க. ஸோ சார் ஆஃப்லைன் என்ன பண்ண போகிறோம் சார்? ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைனை பொறுத்தளவுக்கு ஸோ ஒரு கூடுதல் பெனிஃபிட்டாக நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ தமிழகத்திலே யாருமே தர முடியாத அளவுக்கு குறைந்தபட்ச கட்டணத்தில் ரொம்ப அதிகமான ஸ்டடீஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்க ஒரே அகாடமி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிளாஸஸில் சேரக்கூடிய மாணவர்கள் எல்லா பேருக்குமே இந்த 20 செட்டு புக்கு காம்போ எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசி 2 பேர்த்துக்குமே வந்து பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியது. ஸோ பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா பாடங்களுமே தொகுப்பாக தான் இந்த 20 செட்டு புக்கு காம்போ இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 6th to 10th இருக்கக்கூடிய தமிழ், அதுக்கடுத்து சைக்காலஜி, மேக்ஸு, அதுக்கடுத்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கில் வரக்கூடிய புக் பேக்கு எல்லாமே இந்த புக்கில் வந்து வந்துடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இந்த நம்ம புக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா 85% 90% கேள்விகள் எஸ்ஐபிசிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நமக்கு இந்த புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த புக்கை ஃபுல்லாக படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ஐடியாவாக இருக்குது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே காலையில் 9 மணிக்கு ஓரல் டெஸ்ட் வந்து வச்சுருவோம் சார். ஓரல் டெஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், ஸோ ப்ரீவியர் கொஸ்டின், ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தின பாடங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஓரல் டெஸ்ட்டில் வந்து கேட்டோம் ரெகுலராக. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து 10 மணிக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸோ நம்மளுடைய புக்கும் எல்லா பற்றியும் நமக்கு தெரிஞ்சதான். ஸோ ஆசிரியர்கள் வந்து நம்மளுடைய ஆசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள். நம்மளுடைய கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தரத்துக்கு வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 1 or 2 வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சோடனே சரி விரிவான விளக்கம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைனில் நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் கொடுக்கக்கூடிய விதமாக அந்த ஸ்கோர் கார்டு ஒன்று வந்து கொடுக்கணும் சார். ரேங்க் கார்டு மாதிரி வந்து கொடுக்கணும் சார். ஏன்னா இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அதுக்கடுத்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற கம்பேரிஷனுக்காக. ஏன்னா ஒருவேளை அவங்க இன்னும் வந்து லோவாக படிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க மேலே வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்தலாம் இல்லையா? ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் கார்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கோர் கார்டு பார்க்கலாமா? ஷோர் சார், இருந்தால் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மாணவர்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து என் கையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டெஸ்ட், அதாவது நம்மளுடைய 7th பேஜ் சரிங்களா, பிசி 7th பேஜில் வந்துட்டு ஒரு 6 டெஸ்ட் இன்னையோட வந்து ஒரு 6 டெஸ்ட் போயிருக்கு பாருங்க. ஸோ அதில் வரலை அப்படின்னா கோடு போட்டிருப்பாங்க, வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒருவேளை மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஏன் கம்மியாகுது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற அவங்களுடைய தேவையை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ படிக்காத மாணவர்களே நம்ம வந்து படிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா. கண்டிப்பாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னும் வந்து அவங்க மேல கூடுதல் கவனம் செலுத்தி நம்மளை வந்து இன்னும் அவங்கள வந்து படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு வழியாகவும் நமக்கு வந்து இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாணவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் இல்லாமல் எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்டடி ஹாலில் நம்மளுடைய இதில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க, அகாடமியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ வேணாலும் எந்த நேரம் வந்தாலும் நமக்கு திடீர்னு ஒரு டவுட் கணக்கோ இல்லை ஏதோ சயின்ஸோ சைக்காலஜிலோ ஏதோ டவுட் வரும்போது ஸோ நம்ம ஸ்டாஃப் எப்பயுமே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து எப்போ வேணால் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அப்போ உடனே வந்துட்டு அவங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் கூடுதல் சிறப்புங்க சார் அது வந்துட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரிங்க சார் இப்போ வந்து பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வர மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸோ ஒரு 5 days வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து வைக்கிறோம் சார். ஆமாம்,
ஆமாம், யார் வேணால் வந்து கிளாஸஸில் வந்து கலந்துக்கலாம். ஸோ கலந்துக்கிட்டு வந்துட்டு அப்புறமேல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸை பார்த்துக்கிட்டு ஓகே அப்படின்னா வந்து நம்ம கிளாஸில் வந்து எல்லா கிளாஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா. ஆமாம் சார். அதே மாதிரி இந்த பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்லைனில் மட்டும் இல்லை சார், ஆன்லைன்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்குமே நல்லா தெரியும். ஸோ ஆன்லைனில் என்ன மாதிரி பண்ண போகிறோன்றதை சொல்லிடுங்க சார் கொஞ்சம். சூப்பர் சார். அதாவது எப்படி நம்ம ஆஃப்லைனில் இவ்வளோ கேர் நீங்கள் பண்ணுற மாதிரி அது ஈக்குவலைஸ்டாக எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆன்லைன்லேயும் அதே மாதிரி பண்ண போகிறோம். அதாவது ஆன்லைன் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொபைல் ஆப் நம்ம கொடுத்துருவோம். கணியன் ஆப் வழியா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸும் கிடச்சிரும். ரெக்கார்ட் கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு பாட வாரியாக தலைப்பு வாரியாக கொடுத்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன டெஸ்ட் நடக்குதோ அதே டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துடும். ஸோ டெஸ்ட்டுக்கான ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்துடும். அந்த லிங்க்ல நீ அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிளேஷன், அதாவது மேக்ஸ் தனியாக, ஜிகே தனியாக, அது டெஸ்ட்டுமே கூகுள் ஃபார்மில் எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கூகுள் ஃபார்ம் ஆன்லைனில் அட்டன் பண்ண மாதிரி ஸ்கோர் இன்ஸ்டன்ட்டாக வந்துடும். அது போக பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதே மாதிரி என்னன்னா வந்து ஆஃப்லைனில் நம்ம என்ன கிளாஸ் டெய்லி நடக்குதுல நமக்கு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டட் வீடியோவையும் உங்களுக்கு அந்த குரூப் ஆன்லைன் கிளாஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் அனுப்பி விட்டுருவாங்க. டெய்லி அதாவது இன்னைக்கு என்ன கிளாஸ் ஆஃப்லைன் நடக்குதோ அப்படியே கொடுத்துருவோம். கண்டிப்பா அது வந்து நேரடியா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அது ஒரு லைவ்ல இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருக்கும். கண்டிப்பா. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் எப்படின்னா வந்து ஆன்லைன் கிளாஸ், அதாவது ஒரு லைவ் கிளாஸ் வந்து நடக்கும் கூகுள் மீட் வழியா. அதாவது கூகுள் மீட் லிங்க் அனுப்பிவிட்டு வாரத்துக்கு ஒரு 3 நாள் உங்களுக்கு வந்து கூகுள் மீட் கிளாஸ். கண்டிப்பா சூப்பர். அதுல வந்து நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் நடக்கும். அதாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்க உங்க டவுட்ஸ் ஒரு வாரம் படிச்சு கண்டிப்பா நீட் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப்லைனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு ஆன்லைன் இருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சார் வந்து ஆஃப்லைனுக்கு டெமோ தராங்களோ நம்மளும் ஒரு 3 நாளைக்கு டெமோ தர போகிறோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு. 11லேருந்து நமக்கு 13 வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு டெமோ தரப்போம். இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் சேர்றேன் அப்படின்னா நீங்கள் எப்போ சேர்ந்தாலுமே ஒரு 2 நாள் நீங்கள் ஃப்ரீ டெமோ பார்த்துக்கலாம். 2 நாளைக்கு ஒரு ஃப்ரீ டெமோ, அதாவது ஒரு கிளாஸை பேசிக்காக எங்களுக்கு ஓகே செட் ஆகுமான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அது பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்குறோம். யாருமே நம்ம தர மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். அந்த எத்திக்கை வந்து நம்ம மீறக்கூடாது. ஒரு எத்திக்கலாக ஒர்க் பண்ணாதான் நீங்களும் எத்திக்கலாக இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சமத்துவமான ஒரு பகிர்வு எப்பயுமே இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான் சார். ஸோ அப்போ ஒரு ஆஃப்லைனுக்கு நிகரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் நமக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் எல்லாருக்குமே வந்து இந்த 20 செட் புக் கொடுத்துருவோம். ஏன்னா சொன்ன மாதிரி இதை பேஸ் பண்ண புக்கு கிளாஸ் நடக்க போகுது. கண்டிப்பா. அப்போ இந்த ஒரு 20 செட் புக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கையில் உங்களுக்கு ஒரு இயரில் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் சார். ஸோ அதனால தான் இதான் எங்கள் ஆன்லைனோட பிளான் சார். சூப்பர் சார். இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் படிக்கிறோம் அப்படின்ற ஃபீல் இல்லாத அளவுக்கு அவங்க படிச்சிருவாங்கன்றீங்க. சூப்பர் சார். அதே மாதிரி நமக்கு டெஸ்ட்டு, டிஸ்கஷனு, கூகுள் ஃபார்ம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஓகே சூப்பர் சார். அதனால வந்து வரக்கூடிய டெமோ கிளாஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. இந்த ஆண்டு வந்து உங்கள் காவல்துறைக்கான கனவை வந்து கண்டிப்பாக கணியின் மூலமாக நிறைவேற்றுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம போய் படிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு புக்கை திறக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நமக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் கிடையாது. நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேராக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமே நம்ம வந்து எழுத முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கூடிய விரைவில் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 2025 ஸோ உங்களுடைய போலீஸ் கனவை வந்து நனவாக்குங்கள். அனைவருமே நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களாக இருக்கணும், அனைவருமே வெற்றி பெற வைக்கணும். ஸோ அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய இலக்கு. ஸோ எல்லா பேருமே கிளாஸஸில் வாங்க, ஸோ ஜாயின் பண்ணுங்கள். எல்லா பேருமே வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய இலக்கு. ஸோ வாங்க, வெற்றி பெறலாம். நன்றி. கணியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி புதிய வகுப்புகள் 2ஆம் நிலை காவலருக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதாவது நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்பு 2 வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நேரடி வகுப்புகள் திங்கள் டு சனி காலை 9 to 10 ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய ஓரல் டெஸ்ட் அண்டு மாணவர்களுக்கான கலந்துரையாடல் நடைபெறும். 10 to 1 ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வருவாங்க. ஒவ்வொரு போர்ஷன் முடியவும் டெஸ்ட் வச்சிருவாங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்துவாங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கேள்விகள் கேட்பாங்க, ஓரல் டெஸ்ட் நடத்துவாங்க. நேரடி வகுப்புக்கான கட்டணம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 12,000 ரூபாய் ஃபீஸ். ஆன்லைன் வகுப்புகளுக்கான விவரம். ஆன்லைன் வகுப்புக்கான அட்மிஷன் ஃபீஸ் 7,000,
அட்மிஷன் ஃபீஸில் புக்ஸு, கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதாவது ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் எஸ்ஐ அண்ட் போலீஸ்க்குரிய காம்போ புக்கு வந்துடும். உங்களுக்கு ஆஃப்லைன் வகுப்பில் நேரடியாக நீங்கள் அட்மிஷன் கொடுக்கும் போதே புக்ஸை நேரடியாக உங்களுக்கு கொடுத்துருவோம்.